கண பவ சரி ரி 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 பின பவ சரவண வீர நமோ நம நிபவ சரவண நிர நிர நிரன வசர ஹண பவர்க ர ர ர ர முருகா முருகா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. உலகம் உகப்ப வல நேர்வு திருத்தரு மலர்புகழ் ஞாயிறு கடற்கண்ட அங்கு வாழ் போல் விசும்பில் வள்ளுரை சிதறி தலைப்பெகில் தலைகிழ கண்ணருங்கானத்து திருள்பட புதுளிகே பரரையே மராத்து துரள் பூம் தந்தார் உரளும் மார்வினல் மால்வரை நிவந்த சேனுயர் வெப்பில் இங்கினி சுவழிய உன் சிஞ்சீரடி கனைக்கால் வாங்கிய நுசுபில் மனைத்தோள் கோவத்தன தோயா பூந்தொழில் பல்காசி நிறைந்த சில்கால் அல்குள் கை புனைந்த எயற்றா கவிம்பெரு வனப்பில் நாவலோடு பெயரிய புலம்புரை அவிரிலை சேழி கந்த விளங்கும் செய்யத்தீர் மேனி துணையோராய்ந்து இணையீர் போதி செங்கால் வெற்றி சீரிதழ் இடையிடவு பைந்தாள் உவளை பூவிதழ் கிள்ளி. நக்கீரரே, தங்கள் தமிழுக்கு இந்த முருகன் அடிமை. ஆஹா, இது என் பாக்கியம். தாங்கள் என் மீது பாடும் திருமுருகாற்று படை என் உள்ளத்தை ஆனந்த கடலில் தத்தளிக்க வைக்கிறது. மிக்க மகிழ்ச்சி முருகா. எக்காரணம் கொண்டும் தாங்கள் பாடுவதை நிறுத்திவிட வேண்டாம். எந்த சக்தியாலும் தங்களின் தமிழையும் இசையையும் நிறுத்திவிட முடியாது. ஐயனே, முருகா, ஞான பண்டிதா, வேலவா, குமரா, கந்தா, ஊனக்கண் கொண்ட இந்த பாவிக்கு ஞானம் அருளினாய். உன் திருக்கோலத்தை தரிசிக்க நான் என்ன தவம் புரிந்தேனோ நான் அறியேன். உன்னை பாட மறுத்த என் நாவை நான் துண்டாட விரும்புகிறேன். அடியேன் செய்த பிழையை பொறுத்தருள்வாயாக. தமிழின் பெருமை நீங்கள் மன்னிப்பு கோர வேண்டாம். தொடர்ந்து பாடுங்கள். தெய்வ உத்தியோடு பலம்புரை வைத்து திலகம் தைங்கிழ எங்கமல் திருமுதன் மகர பகுவாய் தாழமன் உறுத்து துவர முடித்த துகளறு முற்றி பெருந்தன் செண்பகம் செறி கருந்த கட்டு உழைப்பூ மருதின் உள்ளினர் பட்டி கிழக்கவென்று எழுதரு கிளி செவ்வரும்பு இணைப்புறு வினையல் வளையி துணைதக வங்காது நிறைந்த பிண்டி உந்தளிர் நுண்பூம் ஆக திளைப்ப திங்காள் நறுங்குரடு உறிஞ்சிய ஊகே தெய்வை தேங்கமல் மருதின கடுப்ப ஓங்கில் குகிமுகில் இளமுலை கொட்டி விரிமுளர் வேங்கை நுந்தாது அப்பி காண்பர வெள்ளியை
அமுதம் சொட்டும் தமிழில் கவி பாடுகிறீர்களான கீரரே. மூசா சுடர் பூங்காந்தள் உங்கள் இன்பத் தமிழை அழிப்பதே என் லட்சியம். நீரோ என் எதிரே. பார்முதிர் பனிக்கடல் கலங்க தமிழில் கவி பாடுகின்றீரா? தடிந்த சுடரிலை நெடுவேல் இதோ இப்பொழுதே நாவோடு சேர்த்து சிரசையும் துண்டிக்கிறேன். பசங்கள் சூர்த்த நோக்கின் மூக்கையோடு கொடு பாம்பு தூங்க பெருமுலை அலைக்கும் காதில் சிறுவனே, இது உன் மாய வித்தையா? அதை கண்டு நான் அஞ்சேன். என் வாள் இல்லாவிட்டால் என்ன? கொடுவிரல் கண் தொட்டு உண்ட கழிமுடை என் கரம் கொண்டே நான் இவர்கள் சிரசை துண்டிப்பேன். அந்த சிரசுகளை என் அன்னை காக்கி முகிக்கு பலி கொடுப்பேன். காக்கி முகி ஜுவாலா. சிறுவனே, உன்னை கொல்லாமல் விடமாட்டேன். இவன் இன்னும் உயிரோடு இருக்கின்றானா? முருகா, 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 நான் அறியாமல் பிழை செய்து விட்டேன். என்னை காப்பாற்று முருகா. என்னை மன்னித்து காப்பாற்று முருகா, காப்பாற்று. என் திருவடியில் சரணடையும் சத்துருக்களை நான் சம்ஹாரம் செய்வதில்லை. ஆனால் நீ என் எதிரி அல்ல, அமிழ்தை விட இனிய மொழியான தமிழின் எதிரி. நீ தமிழையும் தமிழ் புலவர்களையும் அழிக்க முயன்றாய். அதை என்னால் ஒருபோதும்
மன்னிக்க இயலாது. ஆகவே உன்னை என்னால் மன்னிக்க முடியாது. இப்போது நான் சூளுரைக்கின்றேன். யாரெல்லாம் தமிழ் மொழிக்கு எதிரியோ அவர்களை நான் வதம் புரிவேன். ஸ்கந்தா சரணம் ஸ்கந்தா சரணம் சரவண பவகுகா சரணம் சரணம் காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் நக்கீரரே, போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி. நீர் கவி பாடுவதை நிறுத்திவிட வேண்டாம், தொடர்ந்து பாடுங்கள். மாடமலை மருகீர் கூட உடவையின் இருங்கேற்று அகல்வயல் விருந்துவாய் அவிந்த முட்டால் தாமரை தூங்கி வைகரை. நம் முருகனை போற்றி பாடுவதை தாங்கள் கேட்டீர்களா? செவிகளில் தேனாறு பாய கேட்டேன் தேவி. நம் மைந்தன் முருகனை மனமுருகி போற்றி பாடுபவர் முத்தமிழ் சங்கத்தின் தலைவர் பெரும் புலவர் நக்கீரன். அதை நான் நன்கு அறிவேன். ஆனால் தங்களை போற்றி பாடும் நக்கீரரின் வாக்கும் நாக்கும் வேறொரு தெய்வத்தை போற்றி பாடாதே. எப்படி நிகழ்ந்தது இந்த அற்புதம்? நக்கீரன் கவியில் மயங்கிய முருகன் தன்னை பாடும்படி மாறு வேடத்தில் சென்று நக்கீரனிடம் கேட்டான். ஆனால் ஈசனை தவிர வேறொருவரை போற்றி பாட மாட்டேன் என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டார் நக்கீரன். ஆகவே முருகன் சினம் கொண்டான். தற்போது முருகனின் சினத்தை தணிக்க, அவனது மனதை குளிர்விக்க திருமுருகாற்றுப்படை பாடிக்கொண்டிருக்கிறார் நக்கீரன். ஓ, அதனால்தான் தங்கள் பக்தரை காக்க செல்லாமல் தாங்கள் அமைதி காத்தீர்களா? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பார்வதி, இப்போது என் அமைதியில் உறைந்த நிஷ்டையின் பொருளை உணர்ந்தாயா? என்னை மன்னிக்க வேண்டும். அகிலத்து நற்காரியங்கள் யாவும் தங்களால் நிகழ்வதை நான் அறிவேன். ஆனால் என் கோபம் அதை அறிய விடாமல் சில நேரங்களில் தடுத்து விடுகிறது. செற்றமும் சீற்றமும் பெண்களின் குணம் அல்லவா? உன் சினமே உனக்கு அழகு தேவி. ஆகவே நான் மீண்டும் உன்னை சினம் கொண்டு சீர வைக்க விரும்புகிறேன். தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. நக்கீரரே, தங்களை இந்த தமிழ் பெருஞ்சபையில் மீண்டும் காண எத்தனை ஆனந்தமாக உள்ளது தெரியுமா?
அனைத்தும் அந்த கந்தன் கருணையே. சூரபத்மா, என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் நீ? குருதேவா, அண்டாசுரனின் மரணத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே எனது கரங்களை தீந்தணலில் இட்டு எரிக்க முற்படுகிறேன். ஆனால் அக்னி என் கரங்களை எரிக்க மறுக்கின்றது. அக்னி தேவன் உன் அடிமை. ஆகவே அக்னியானது உன் கரங்களை எரிக்காது. அவனுக்கு உன் கரங்களை எரிக்கும் துணிச்சல் கிட்டுமா என்ன? நான் அதை மறந்து போனேன் குருதேவா. சில நேரங்களில் நம் முயற்சியில் தோல்வியடையலாம். நமக்கு கிட்டிய வரங்களே நமக்கு சாபங்களாக உருமாறலாம். ஆனால் நாம் முயற்சியை ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே நாம் சிந்திக்க வேண்டும். புரிகிறது குருதேவா. இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? முருகன் இப்பொழுது கைலாயத்தில் இல்லை, பூலோகத்திற்கு சென்று விட்டான். ஆகவே இப்போது இங்கு உன்னை எதிர்க்க ஒருவரும் இல்லை. இதுதான் தக்க தருணம். ஆகவே நீ இந்திரனை கொன்றுவிட்டு இந்திராணியை திருமணம் புரிய வேண்டும். அப்போது நீ இந்திரலோகத்தின் அரசனாக உயர்ந்திருப்பாய். அதனால் என்ன பயன்? நீ நன்றாக யோசித்துப் பார். நீ தேவர்களின் அரசனாக உயர்ந்து விட்டால் உன்னை முருகனால் எதிர்க்க இயலுமா? விளங்கவில்லையே. இன்னுமா உனக்கு விளங்கவில்லை? தேவர்களின் சேனாதிபதி முருகன் எனில் தேவர்களின் அரசனாக போகும் உன்னை முருகன் எப்படி எதிர்க்க இயலும்? உன்னை எப்படி அவனால் கொல்ல முடியும்? உனக்கு கைகட்டி சேவகம் செய்வதல்லவா அந்த சேனாதிபதியின் பணியாக இருக்க முடியும். அபாரம், அபாரம். இந்த கோணத்தில் நான் யோசிக்கவே இல்லை குருதேவா. தங்கள் அறிவாற்றலுக்கு நிகர் எவருமே இல்லை என்பதை மீண்டும் நிரூபித்து விட்டீர்கள். இப்போதே இந்திரலோகத்தின் மீது யுத்தத்தை தொடுக்கிறேன். சூரபத்மா, இது எளிமையான காரியமன்றோ? இதற்காக நீ ஏன் யுத்தகளம் செல்ல வேண்டும்? உன் மகன் பானுகோபனை இந்திரலோகத்திற்கு அனுப்பினால் போதுமே. இப்போது பானுகோபன் சிறுவன் அல்லவா? சிறுவன்தான். ஆனால் பிரம்மதேவர் பானுகோபனுக்கு பல வரங்கள் அளித்துள்ளார். அதில் பானுகோபன் நினைத்த உருவை அடைய இயலும். எப்பெரும் சவாலையும் அவனால் வெல்ல இயலும். சிவன் எப்படி தன் புத்திரனை ஆயத்தம் செய்கிறாரோ அதேபோல் உன் மைந்தன் பானுகோபனையும் நீ ஆயத்தம் செய்ய வேண்டும். புரிந்ததா? புரிந்தது குருதேவா. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. தமிழ் மொழி காத்த அகத்திய முனிவரே வருக வருக. தங்களின் வாக்கு சத்தியமானது. நக்கீரர் மற்றும் ஏனைய புலவர்கள் யாவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். நல்வழி காட்டிய தங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். ஆம், தங்களின் துணையின்றி நாங்கள் மீண்டிருக்க மாட்டோம் அகத்திய முனிவரே. அன்று தாங்கள் தமிழ் காத்தீர், இன்று தமிழ் புலவர் குலம் காத்தீர். அகத்திய மாமுனிவருக்கு நன்றி. தாங்கள் எனக்கு நன்றி கூற வேண்டாம்.
தமிழ்க் கடவுள் முருகனுக்கு நன்றி கூறுங்கள். ஆம் அரசே, எங்களை காத்தவர் ஈசனின் மைந்தன் முருகனே. கந்தன் ஒரு கணம் தாமதமாக வந்திருந்தாலும் 1000 தமிழ் புலவர்களின் சிரசுகள் மண்ணில் உருண்டிருக்கும். எங்களை மன்னித்தருள வேண்டும். தாங்கள் சரவண பூஜை செய்ய எங்களை பணித்தீர்கள். ஆனால் நாங்களோ சிவபூஜை செய்தோம். எங்களை மன்னித்தருள வேண்டும். தாங்கள் மன்னிப்பு கோரும் அளவிற்கு எப்பிழையும் புரியவில்லை. சிவனும் முருகனும் ஒருவரே. சிவன் 5 முகம் கொண்ட முருகன், முருகன் 6 முகம் கொண்ட சிவன். நீங்கள் முருகனை ஓம் நமசிவாயே என்று வணங்கலாம், ஈசனை சரவண பவ எனத் தொழலாம். நன்கு உரைத்தீர்கள். இந்த திருவிளையாடலை நடத்தியவர் அந்த ஈசனை. தமிழை காக்க முருகனே உகந்த கடவுள் என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்த முருகனும் ஈசனும் இணைந்து நடத்திய திருவிளையாடல் இது. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. இளம்பொலி முழங்க சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக, சரவண பவனா சடுதியில் வருக, சரவண பவனா சடுதியில். இதோ நான் வகுத்த தமிழ் மொழியின் இலக்கணத்தை இந்த அவையின் முன் வைக்கிறேன். அகத்திய முனிவரே, ஆனால் தமிழ் மொழிக்காக இலக்கணம் வகுக்க நீர் யார் அகத்தியரே? இப்பெரும் பணியை ஆற்ற தங்களுக்கு யார் அனுமதி தந்தது? மனிதனின் புகழ் பாடும்போது ஒருவனின் மகத்துவம் உலகிற்கு உணர்த்தப்படுகிறது. இறைவனின் புகழ் பாடும்போது உலகின் சமத்துவம் மனிதர்க்கு உணர்த்தப்படுகிறது.